பொய்யா அடிச்சது எல்லாமே இங்க தெரிஞ்சு போச்சு ரகு. சங்கர் யாரோ ஒருத்தரை கூட்டிட்டு வந்து இவன் தான் உன் மாப்பிள்ள, உனக்கும் இவனுக்கும் நிச்சயதார்த்தம் நடக்க போகுது, அதுவும் இப்பவே நிச்சயம் நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு அவனை வச்சு என் கையில மோதிரமே போட்டுட்டான்டா. அந்த ஆள் வேற அசிஸ்டன்ட் கமிஷனராண்டா. அசிஸ்டன்ட் கமிஷனரா? ரகு ப்ளீஸ்டா, இனி எப்படியாவது நீங்க வந்து என்ன காப்பாத்துடா. என்ன நீ பண்ற? தள்ளுங்க தள்ளுங்க. ஹே சங்கர், உன் அக்கா நிம்மி போலீஸ்காரங்கிட்டே பிலிம் காட்டுறா. இதெல்லாம் ஒரு கதவு, இது நீங்க எல்லாரும் சேர்ந்து தட்டிட்டு இருக்கீங்க. போலீஸ்கார உதவி எப்படி இருக்கும்னு உன் அக்கா தெரிஞ்சுக்கிட்டோம். ரகு நீ சீக்கிரமா வந்து என்ன காப்பாத்து ரகு. ரகு வா ரகு, ரகு. நிம்மி, நிம்மி. ஏய், நான் தான் இனிமேல் உன் புருஷன்னு சொல்லி அச்சாரமா மோதிரம் போட்டிருக்கல. ஹலோ ஹலோ. அப்புறம் என்ன, இன்னும் உன் லவரை பிடிச்சு கொஞ்சிட்டு இருக்க? டே ரகு, ஒரே ஒரு தடவை தான் சொல்லுவேன், அதுக்கப்புறம் சொல்ல மாட்டேன். நீ யாரா இருந்தாலும் எவனா இருந்தாலும் அத பத்தி எனக்கு கவலை இல்ல. என் பேரு கருப்புசாமி, அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆஃப் போலீஸ். இந்த நாள், இந்த நேரம், இந்த நிமிஷம் நிம்மி கையில நான் மோதிரத்தை போட்டு அவ குடும்பத்தோட சம்மதத்தோட அவளை நான் நிச்சயம் பண்ணிருக்கேன். இதோட விட்டுற, இதோட விளையாட்டெல்லாம் விட்டுட்டு ஓடி போயிட. எனக்கும் நிம்மிக்கும் பாதி கல்யாணம் முடிஞ்சு போச்சு. இதுக்கு மேல அவகிட்ட பேச முயற்சி பண்ண உன்னை கொன்னுடா. டேய், நீ பட்டு வீட்டு சட்டை கட்டிக்கிட்டு உன் ஃப்ரெண்ட் கூட தெரு மூலையில நிக்கிறல்ல, நிம்மியை கூட்டிட்டு போய் ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கிறியா? உன்னோட பிளான் எல்லாம் எனக்கு தெரியும்டா. நான் உனக்கு 5 நிமிஷம் டைம் தரேன், அதுக்குள்ள அந்த இடத்தை விட்டு ஓடி போயிடு. அப்படி இல்ல அங்க நான் வந்து உன்னை என்கவுண்டர்ல போட்டுருவேன். இத உனக்கு லாஸ்ட் வார்னிங். இதோட நிறுத்திக்கோ. என்னது? உங்க தங்கச்சியை சமாதானப்படுத்தி நிலைமையை புரிய வைங்க. போங்கன்னு சொன்னா புரியாதா?
சரி மாமா. கருப்பசாமி அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆஃப் போலீஸ். நிமி, உன் போட்டோவை பார்த்ததுக்கு அப்புறம் எனக்கு ப்ரொமோஷன் கிடைச்சதா? நான் உன்னை விட்டுருவனா? நீ எனக்கு ராசியானவ. உன்கிட்ட யாரு வந்தாலும் அவனை போட்டு தள்ளிடுவானா? எனக்கு நீ வேணும். டேய், என்னடா ஆச்சு? ரகு மச்சான், என்ன ஆச்சு? நிமி பேசிச்சா இல்லையா? யாரா போன்ல? எவனோ ஒரு அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆஃப் போலீஸ், பேரு கருப்புசாமி. டேய், என்னடா சொல்ற? அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆஃப் போலீஸா? அவன் என்னடா அங்க பண்றான்? டேய், நம்ம வசமா மாட்டிக்கிட்டோம். நம்ம டூப்ளிகேட் பத்திரிக்கை அடிச்சது, தீபா அவங்களுக்கு கல்யாண பத்திரிக்கை வச்சது, கால் டாக்ஸி மேட்ரு எல்லாமே நம்ம பிளான்னு சங்கருக்கு ஏற்கனவே தெரியுமா? ஏற்கனவே தெரியுமா? எப்படிடா? சங்கர் யாரோ அசிஸ்டன்ட் கமிஷனரை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து இவன் தான் உன் மாப்பிள்ளன்னு சொல்லி நிம்மிக்கு நிச்சயம் எல்லாம் பண்ணிட்டாங்களாம். இது என்னடா சொல்ற? நிச்சயம் பண்ணிட்டாங்களா? ஆமாண்டா. அந்த ஏசியே நிம்மி போன்ல என்கிட்ட பேசுறான். இன்னும் 5 நிமிஷத்துல நம்ம இந்த இடத்த காலி பண்ணலனா நம்மள வந்து என்கவுண்டர் பண்ணிடுவானோ. ஜெண்டா இப்படி சொல்ற? அந்த சங்கர் சாதாரண ஆள் நினைச்சோம், அவன் புத்தி கட்டானே. மச்சான், இப்ப என்ன பண்றது? உங்க யாருக்குமே மனசாட்சியே கிடையாதா? அக்கா, நான் உன் தங்கச்சி தானே. ஏய், உனக்கு நான் அக்கா தானடா. உங்க 2 பேருக்கு நான் மச்சினிச்சி தானே. இப்படி ஏன் காட்டு பிரட்டி தரமா நடந்துக்கிறீங்க? ஏய், வாயை மூடுறியா? நீ முதல்ல வாயை மூடு. நான் என்ன உங்களுக்கு அடிமையா? எனக்கு கல்யாண வயசு ஆச்சு. ஏன் இஷ்டத்துக்கு நான் யாரை விட கல்யாணம் படிப்பேன், அந்த உரிமை எனக்கு இருக்கு. அதுக்கு நீ வேற எவனையாவது லவ் பண்ணி இருந்திருக்கணும். அந்த ரகுவை மறந்துடு 1000 முறை சொன்னல. நான் வான் பண்ண, நீ கேட்டியா? நீ கேட்கல, அதனாலதான் உனக்கு இந்த தண்டனை. நான் செஞ்சது கரெக்ட் தானே? என்ன இப்படி உயிரோட கொன்னுட்டியடா பாவி. நீ மட்டும் அந்த ரகுவை நீ கல்யாணம் பண்ணிட்டீனா நாங்க எல்லாரும் உயிரோடய சாக வேண்டியதா. நீ மட்டும் இப்படி பிளான் பண்ணலாமா? நீ செஞ்சது மட்டும் நியாயமா? இது என் வாழ்க்கை பிரச்சனை. இது நம்ம குடும்ப பிரச்சனை, மான பிரச்சனை. அது ஏன் உனக்கு தெரிய மாட்டேங்குது? எவனோ ஒருத்தனை இழுத்துட்டு ஓடிட்டோன்னா இந்த ஊர் உலகம் நம்மள காரி துப்பும். அந்த அசியம் நமக்கு தேவையா? இங்க பாரு நிமி, உன்னோட சந்தோஷம் முக்கியம் தான், உன் முடிவும் முக்கியம் தான். இல்ல நான் சொல்லலையே, ஆனா அது இந்த குடும்பத்தோட மனதை பாதிக்கிற மாதிரி இருக்கலாமா? அதை காப்பாற்ற வேண்டியது உன் பங்கு இல்லையா? நேத்து வந்தவன் அந்த ரகு, அவனுக்காக எங்க எல்லாரும் தூக்கி எறிஞ்சிட்டு போனா அது எந்த விதத்துல நியாயம்? அப்போ நான் செத்தா பரவாயில்லையா? உன்னை வண்டி சாக சொல்றது? நாங்க என்ன உன்னை கிணத்துல முடிச்சு தள்ளுறோம்? ஒரு அசிஸ்டன்ட் கமிஷனர் போலீஸ் இன்னைக்கு அசிஸ்டண்டா இருக்காரு, நாளைக்கு கமிஷனர் ஆயிடுவாரு. அப்படி ஆனாருன்னா அந்த பெருமை புகழ் எல்லாமே உனக்கு தானடி. உன ஒரு பெரிய பூமடியில உட்கார வைக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கோம், ஆனா நீ ஒரு சாக்கடையில போய் விடுறேன்னு சொல்லிட்டு இருக்க. இது என்ன விதத்துல நியாயம்? எனக்கு மனசு ஒண்ணு இருக்குடா, அதுல நான் ரகுவதான் புருஷனா வச்சிருக்கேன். அதை என்னால பாத்துக்க முடியாது. ஏய், இந்த காது குத்துற வேலை என்கிட்ட வேணாம். இந்த உலகத்துல உள்ள எல்லா பொண்ணுங்களும் லவ் பண்றாங்க, ஆனா 90% லவ் பண்ற பையனை கல்யாணம் பண்ணிக்கிறது இல்ல. அதே மாதிரி நீ ரகுவை மறந்துட்டு இந்த கருப்புசாமியை கல்யாணம் பண்ணிக்கோ.
உங்க எல்லாருக்கும் எப்படிதான் புரிய வைப்பேன்? எனக்கு ஒண்ணுமே புரியலையே கடவுளே. ஏய், எதுக்கு இவ்ளோ ஃபீல் பண்ற? சுத்தமா தானே இருக்க. இல்ல ரகுவோட ரூம் ஏதாவது போட்டு தப்பு கிப்பு பண்ணிட்டியா? காதலுக்கும் காமத்துக்கும் உனக்கு வித்தியாசம் தெரியலையாடி? யார பார்த்து என்ன வார்த்தை கேக்குற? தப்பு பண்ணல, சுத்தமா தானே இருக்க. அப்புறம் ஏண்டி அந்த வத்த காய்ச்சி மூஞ்சி பின்னாடி தெரிஞ்சுக்கிட்டு இருக்க? காலேஜ் வாசல்ல கஞ்சா வைக்கிற மாதிரியே இருக்கான். அவனுக்காக இப்படியே உசிரியே விட்டுட்டு இருக்க? காயத்ரி, கொஞ்சம் பார்த்து பேசுமா. ரகு என் தம்பி. ஆமா, ரொம்ப நல்ல தம்பி தான். எங்க அண்ணன் பொண்டாட்டி வீட்டுல பிச்சை எடுக்கிறான்னு சொன்னவன் தானே அவன். என்ன அந்த சர்டிபிகேட் போதுமா இல்ல வேற ஏதாவது பெருசா வேணுமா? மா, ரகு என்ன திட்டினது ஒரு பக்கம் இருக்கட்டுமா, அதை இந்த கல்யாணத்தோட சம்பந்தப்படுத்தி பேச வேணாம். இந்த விஷயத்தில் நாம ரொம்ப மோட்டுத்தனமா நடந்துக்கிறோமோன்னு தோணுது. நிம்மி ஒருத்தனை காதலிக்கிறா, அதுக்கு சம்மதம் தெரிவிக்க வேண்டியது நம்ம பொறுப்பு. ஏங்க என்ன பேசுறீங்க நீங்க? உங்களை அவ்வளவு கேவலமா பேசிருக்க அந்த ரகு. அதுக்கு உங்க அம்மாவும் சப்போர்ட். உங்க அம்மா என்ன சொல்லிருக்காங்க தெரியுமா? இந்த குடும்பத்துல இருந்து ஒரு பொண்ணை எடுத்து நான் பட்ட பாடே போதும், அந்த பாவத்தை இந்த ஜென்மத்துல நான் செய்யவே மாட்டேன்னு சொன்னாங்க. எங்க அம்மா எப்ப அப்படி சொன்னாங்க? அது எப்பவோ சொன்னாங்க. இப்ப அது இல்ல பிரச்சனை. சொன்னாங்கல்ல, அதுதான் பிரச்சனை. உங்க தம்பி எங்க குடும்பத்தை கேவலமா பேசுவான். உங்க அம்மா எங்க எல்லாரையும் தப்பு தப்பா பேசுவாங்க. நாங்க வெக்கம் கட்டி எங்க பொண்ணு அந்த குடும்பத்துக்கு கொடுக்கணுமா? இந்த ஜென்மத்துல அது முடியாது. இவ வாழா வெட்டியா கல்யாணம் ஆகாம இங்கே இருந்தாலும் பரவாயில்ல. ஆனா இவள அந்த ரகுக்கு மட்டும் கல்யாணம் பண்ணி கொடுக்க முடியாதுங்க. அப்படி சொல்லுக்கா. என்னாச்சுமா உங்களுக்கு? கட்சி மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. நிறுத்துப்பா. ஏன்பா, நானும் உன் மேல கோவத்துல தான் இருக்கேன். இந்த வீட்டுல 1க்கு 2 மாப்பிள்ள குத்து கல்லாட்டம் இங்க இருக்கும். எங்கள்ட்ட ஒரு வார்த்தை சொன்னியா? திடீர்னு யாரையா கூட்டிட்டு வந்து இவன் தான் மாப்பிள்ள இன்னைக்கு என்ன சொன்னா என்ன அர்த்தம்? அப்படி சொல்லுங்க சகல. எங்களெல்லாம் பார்த்தா மனுஷன் தெரியலையா? எங்களுக்கு நிம்மி வாழ்க்கையில அக்கறை இல்லையா? எங்களுக்கு நிம்மி மச்சி வச்சுதாயா? ஏதோ நீ பாட்டு ஒருத்தனை கூட்டு வந்த அவன் கூட நிச்சயதார்த்தம் அது இதுன்னு சொல்ற. எங்களால ஏத்துக்க முடியாது. எங்களை பார்த்தா ஜால்ரா கோஷ்டி மாதிரி தெரியுதா? கொஞ்சம் அடங்குறியா? நான் உன்னை நிச்சயம் பண்றதுக்காக அவர் இங்க வர சொல்லல. உங்க எல்லாருக்கும் இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறது தான் அவர் வர சொன்னேன். ஆனா கடைசியில என்ன ஆச்சு? இந்த ஓடுகாலி நம்ம எல்லாரும் ஏமாத்த பார்த்தா. அவ ரூம்ல பட்டு புடவையும் தாலியும் வாங்கி வச்சிருக்கா. தீபாவளி கல்யாணம் போய் செட்டப் பண்ணி வச்சிருக்கா. கொஞ்சம் விட்டு இருந்தோம் நம்ம எல்லாரும் ஏமாத்திட்டு அந்த ரகு கல்யாணம் பண்ணி இருந்திருப்பா. என்ன ஆகும் அப்புறம்? நம்ம எல்லாரும் தூக்குல தொங்க வேண்டியதான். அதுக்காக அந்த அசிஸ்டன்ட் கமிஷனரா? அவனை பார்த்தாலே முரட மாதிரி தெரியறான். அதானே ஒரு நிச்சயம் பண்ண பொண்ணுகிட்ட எப்படி ஹாஷா நடந்துக்கிறான் பாத்தியா? அவன் பாட்டு போனை பிடிக்கிட்டு தள்ளி விட்டுட்டான். அச்சோ, நிம்மிக்கு ஏதா இருந்தா என்ன பண்றது? இங்க பாருங்க, இது மாதிரி ஒரு முரடனை நம்பி நிம்மி கல்யாணம் பண்ணி கொடுக்க முடியாது. அவ வாழ்க்கை நாசம் பண்ண முடியாது. ஜிபார், இவ ஒழுங்கா இருந்தா அவர் நல்லா வச்சுப்பார். ஏதாவது திமிர்த்தனம் பண்ணுனா அடிச்சே குருடுவார் அவரு. அத பத்தி எனக்கு கவலை இல்ல. ஏன்பா, என்னப்பா நியாயம் இது? இங்க பாருங்க மாமா, உங்க தம்பி ரகு சாதாரணமா அடங்க மாட்டான். உங்க தம்பி ரகு சாதாரணமா அடங்க மாட்டான். இவளுக்கு வேற யாராவது கல்யாணம் பண்ணி வச்சாலும் வந்து வாழாடிக்கிட்டே தான் இருப்பான். அதனாலதான் ஒரு அசிஸ்டன்ட் கமிஷனருக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். ஏதாவது வந்து வாழை ஆட்டினா ஒட்ட வாழை நறுக்கிடுவார். அவ பாதுகாப்புக்காக தான் இதை நான் செய்யறேன். அதை புரிஞ்சுங்க முதல்ல. அதுக்காக இந்த மாதிரி ஒரு முரட தயவு செஞ்சு யாரும் பேசாதீங்க. நான் எடுத்த முடிவை சப்போர்ட் பண்ணுங்க. இன்னைக்கு நடக்கிற சின்ன சின்ன பிரச்சனையை பார்க்காதீங்க. அவ வாழ்க்கையை தொலைநோக்கு பார்வையோட பாருங்க. ஒரு அசிஸ்டன்ட் கமிஷனரை கல்யாணம் பண்ணி வைக்கிறோம். அவ வாழ்க்கையை எவ்வளவு சந்தோஷமா மகிழ்ச்சியா வாழ போறா. ஏன்னா ஒரு அண்ணாடங்கச்சியை கல்யாணம் பண்ணி வைக்க போறோம். அவ கஷ்டப்படுறதுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை நான் அமைச்சு தரோம். அதனாலதான் சொல்றேன், தயவு செஞ்சு எனக்கு இந்த விஷயத்துல எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்க. ரகுவை விட அந்த கருப்பு சாமி பல மடங்கு உயர்ந்தவர். ஓகே, இதுதான் என்னோட முடிவு. தயவு செஞ்சு எல்லாரும் இந்த முடிவுக்கு ஒத்துக்குங்க. புரியுதா?
உனக்கு தான் சொல்லிட்டு இருக்கேன். சொல்றதுக்கு என்னடா இருக்கு? இவ்வளவு மாதிரி ஒருத்துக்கு அவரை மாதிரி ஒரு ஆள் தேவைதான். உன் செலக்ஷன் சூப்பர்டா. பெரிய போலீஸ் குடும்பத்துல சம்பந்தம் வச்சா அது நம்மளுக்கு தானேங்க கௌரவம். எனக்கு இதுல உடன்பாடு இல்ல. நிம்மி வாழ்க்கை பாழா போடுன்னு பயப்படுறேன். அவன் வேண்டாயா, சின்ன பொண்ணு, அவன் ஏதாவது ஏட விடமா பண்ற போறான். எவ்வாறு பலவலாம் பேசிட்டு இருக்காதீங்க. கருப்புசாமி ஓகே, எங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு, மெஜாரிட்டியா இருக்கு. அதனால இந்த கல்யாணத்தை நடத்திடலாம். சபாஷ். என்ன எல்லாரும் பேசி ஒரு முடிவுக்கு வந்த மாதிரி இருக்கு? நிம்மிக்கும் எனக்கும் எப்ப கல்யாணம்னு? என்ன நான் பேசிட்டு இருக்கும்போது அவர் பாட்டு கிளம்புறாரு? இதெல்லாம் எனக்கு சுத்தமா பிடிக்காதுன்னு சொல்லுங்க. அவரை விட்டுருங்க, நீங்க சொல்லுங்க. எப்ப கல்யாணம் டேட் ஃபிக்ஸ் பண்ணுங்க, நான் வந்து தாலி கட்டுறேன், அவ்வளவுதான். என்ன இந்த வீட்டு மாப்பிள்ளைக்கு காஃபி டீ எதுவுமே கிடைக்காதா? ஒரு நிமிஷம். சார் என்ன சார் எவ்வளவு நேரம் சார் வெயிட் பண்றது? தப்பா எடுத்துக்காதீங்கன்னா ப்ரோக்ராம் கேன்சல் ஆயிடுச்சு. நீங்க அப்படியே வண்டியை ரிவர்ஸ்ல எடுத்துட்டு போயிடுங்க. கார்னர்ல 2 பேர் நின்னுட்டு இருப்பாங்க. ப்ரோக்ராம் கேன்சல்னு சொல்லிட்டு அவங்களையும் கூட்டு போயிடுங்க. பணம் பணமா அவங்களே கொடுப்பாங்க. நான் ஃபோன் பண்ணி சொல்லிடுறேன். நீங்க போங்க சார். போங்க. போங்கண்ணா போங்க. அவன் வண்டி. யாரா? இந்த அந்த பாஸ்கர் தான் கால் பண்றான்டா. பேசா. என்ன பேசுறது? எல்லாமே தெரிஞ்சு போச்சு. பேசி என்ன பண்றதுடா? டேய் பேசி கேள்றா என்னன்னு. ஹலோ ரகு, என்ன ஆச்சு? அது நம்ம பிளான்லாம் ஸ்பாயில் ஆயிடுச்சு. சாரி ரகு, நாம அவனுக்கு பெருசா ஆப்படிக்கலாம்னு நினைச்சோம். அவன் அதை விட பெருசாவே அடிச்சிட்டான். அதான் என்கேஜ்மெண்ட்டே முடிஞ்சு போச்சு. இனிமே நம்ம என்ன பண்றது? கொஞ்சம் சூடு அடங்கட்டும், நான் அப்புறமா கால் பண்றேன். பை. ஐயோ டேய் மச்சான் என்ன எல்லாம் சொதப்பிடுச்சுடா. சரி முதல்ல நம்ம இங்க இருந்து கிளம்பணும். சரி வா வா போலாம். நிம்மிக்கு பத்திரிக்கை அடிச்சு கொடுத்தது, இந்த ரெஜிஸ்டர் மேரேஜுக்கு ஏற்பாடு பண்ணது எல்லாம் இந்த கருப்பாடு தானா? முதுகு பின்னாடி இருந்து ஒட்டு கேட்கறது தப்பு பாஸ். முதுகுக்கு பின்னாடி இருந்து ஒட்டு கேட்கலாம், ஆனா முதுகுல தான் குத்தக்கூடாது. நான் இங்க வரத்துக்கு முன்னாடியே உங்க எல்லாரோட பயோடேட்டாவையும் தெரிஞ்சுக்கிட்டு தான் வந்தேன். அதுலயும் ரெக்கார்ட் தான் ரொம்ப கலர்ஃபுல்லா இருக்கு. சீட்டு கம்பெனி மோசடி, பணம் கொள்ள, நகை திருட்டு, டூப்ளிகேட் நகை, வட்டிக்கு பணம் வாங்கிட்டு ஏமாத்துனது, இப்படி உன் மேல இவ்வளவு கிரிமினல் ரெக்கார்ட்ஸ் இருக்கு. நீ நிம்மிக்கு மாமாங்கிறதுனால மாமா வேலையை கரெக்டா பண்ற. பரவாயில்ல, ஆனா இதோடு நிறுத்திடணும். இல்ல உன் கிரிமினல் ரெக்கார்ட்ஸ் எல்லாம் கிளற வேண்டியது. ரொம்ப நாரிடு பாஸ்கர், ஜாக்கிரதை. ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் வார்னிங்.